தூள் வந்து கட்டியாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து காப்பி தூளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். பாட்டிலில் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கரையை கொட்டி வச்சிடணும். மேலே வந்து ஃபுல்லாக இது மாதிரி கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. பாட்டிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ப்ளைனாகவே இருக்கும். நான் இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண பாட்டில் இருக்குது, அதை காமிக்கிறேன். இது வந்து பழைய பாட்டிலு. நான் அதை யூஸ் பண்ணி தீர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டவே இல்லை, கிளியராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சோண்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் கொட்டி வச்சா நம்மளுக்கு இன்னும் அப்படியே இருக்கும், சேஃபாக இருக்கும், கட்டியாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து காப்பி தூள் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக நவுத்துனாவே அது மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை வந்து ஓரளவு அதில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு மூடி வச்சிடலாம். இன்ஸ்டன்ட் காப்பி தூள் பார்த்திங்கன்னா பாட்டிலில் கொட்டி வைக்கிறப்ப அப்படியே கட்டி ஆயிரும். நம்ம எடுத்து காப்பி போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம இப்போ ரொம்ப எடுத்தோம்னா நிறையா டிகாஷன் வந்துடும். கம்மியாக எடுத்தோம்னா டிகாஷனே இல்லாத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பவுடராக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து அழகாக காப்பி குடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா காப்பி குடிப்பீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கலக்கி சாப்பிட்லாம்.